கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை இப்பொழுது வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் தரித்திரருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறேன். யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் தரித்திரம் சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் விடுதலையாகும்படிக்கு இந்த நேரத்திலே நான் ஜெபிக்கப் போகிறேன். யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிப்பார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய தரித்திரத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக முடியும். தரித்திரத்தின் ஆவிகளை நாம் இப்பொழுது கடிந்து நான் ஜெபிக்கப் போகிறேன். தெய்வ பிரசன்னம், தெய்வ மகிமை ஜெபிக்கிற உங்கள் மேலே இப்பொழுது இறங்கும். நிச்சயமாக பிரியமானவர்களை, லூக்கா 6:20 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. தேவனுடைய ராஜ்யத்தில் புசிப்பும் குடிப்பும் இல்லை பிரியமானவர்களை, அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்திருக்கிற இடம் அது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தான் ஆண்டவர் தரித்திரருக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். திரளான ஜனங்களை கண்டபொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருகினார். மெய்ப்பலில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக மனதுருகினவர் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பெரிய பெரிய செல்வந்தர்களை பார்க்கிற பொழுது தேவன் சொன்னார், உங்கள் உடைமைகளை விற்று நீங்கள் தரித்திரருக்கு கொடுங்கள். ஏழையையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அவர் விசாரித்தார். பிரியமானவர்களை, அவர் ஏழைகளோடு கூட அவர் பந்தி அமர்ந்தார். திக்கற்றவர்களை அவர் கைவிடவே இல்லை. பிரியமானவர்களை, தன் ஒரே மகனின் வருமானத்தை நம்பி வாழ்ந்து வந்த விதவையின் மகன் மரித்து போனதை பார்த்த என் ஆண்டவர் கிட்டே வந்து பாடையை தொட்டு அந்த மகனை உயிரோடு கூட எழுப்பி மறுபடியும் அந்த தாயினிடத்திலே ஒப்பு கொடுத்தார். காரணம், அந்த தாய் தரித்திரத்தில் இருந்தபடினாலே அவர்கள் அப்படி போய்விடக்கூடாது என்பதற்காக என் தேவன் தன் கரங்களினாலே அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களை, 2 மீன் 5 அப்பங்களை 5000 பேருக்கு கொடுத்தவர் என் ஆண்டவர். அது மட்டுமல்ல, மீதி 12 கூடை நிறைய எடுக்க செய்தவர். இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை, ஐயோ நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியத்தின் வருமானங்கள் ஒன்றும் எங்கள் கைகளில் மிஞ்சுவதில்லை, எதையுமே நாங்கள் மீதி எடுக்க முடியவில்லை, மீதி வருவதே இல்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் நிற்கிறீர்களா? என் தேவன் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மீதி எடுக்கும்படி செய்வார். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். ஐயோ, வருமானங்கள் எவ்வளவுதான் என் கணவர் கொடுத்தாலும் அதை எங்களால் சேர்த்து வைக்க முடியவில்லை, சேர்த்து வைக்க எதுவுமே மிஞ்சுவதில்லை, எல்லாம் கைகளிலிருந்து போய்விடுகிறது. எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் வியாதியின் நிமித்தமாக, தீராத வியாதியின் நிமித்தமாக தரித்திரங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் எங்கள் கைகளில் நிற்பதில்லை. காரணம், என் கணவர் குடித்துவிட்டு எல்லா பணத்தையும் செலவழித்து விடுகிறார். எங்கள் கைகளில் எந்த ஒரு பணமும் மிஞ்சுவதுமில்லை, ஏதாவது ஒரு செலவு வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி தரித்திரராய் நீங்கள் நிற்கிறீர்களா? தரித்திரத்தின் ஆவிகளை இந்த நேரத்திலே நான் கடிந்து அப்புறப்படுத்த போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? பிரியமானவர்களை, ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திலும் நான் உம்மை நோக்கி நாங்கள் நிற்கிறோம். சுவாமி, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. நீர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், பரிசுத்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறவர், 7 நட்சத்திரங்களை வலதுகையில் உடையவராயிருக்கிறீர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும் அப்பா. எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர் ராஜா, நீர் ஐஸ்வர்யமும் கனமும் உள்ள தேவனாயிருக்கிறேன். ஏனென்றால் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று விதத்தில் வாசிக்கிறோம். எங்களை நேசிக்கிறவர், எங்கள் மேல் கைகளை வைத்து எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டான். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோவை ஆசீர்வதித்தவர், தாவீதை ஆசீர்வதித்தவர், சாலமோனை ஆசீர்வதித்தவர். ராஜா, ஞானத்தை கேட்டவனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தவர் நீரப்பா. நீர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். இந்த நேரத்திலும் சுவாமி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தரித்திரங்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுது என் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வேளையிலே பிள்ளைகளுடைய காதுகளிலே அது தொனிக்கட்டும். அந்த வீடுகளை சுற்றி இருக்கிற, அவர்கள் குடும்பத்தை சுற்றி இருக்கிற, அவர்கள் பிள்ளைகளை சுற்றி இருக்கிற, தன் கணவன்மாரை சுற்றி இருக்கிற, மனைவியை சுற்றி இருக்கிற எல்லா தரித்திரத்தின் ஆவிகளும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த நேரத்தில் வெளியேறும்படியாக நான் கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ்.
ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டென்று சொன்னவர் நீங்கப்பா. பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஏசப்பா, இப்பொழுதும் சுவாமி ஹல்லேலூயா, எந்தெந்த இடத்துல பலவீனமாய் இருக்கிறார்களோ, ஐஸ்வர்யம் இல்லாதபடிக்கு தரித்திரத்தில் இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகள் மேலே இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரம் வானத்திலிருந்து இறங்கட்டும். இடங்கொள்ளாது மட்டும் நிரப்புகிறவர், வானத்தின் பலகனிகளை திறந்து ஊற்றுகிறவர். இப்பொழுதே சுவாமி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும், ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். தெய்வ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். ஒரு மகிமை இப்பொழுதே இந்த கூடாரத்தை நிரப்பட்டும் அப்பா. கேட்கிற பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி. அவங்க வீட்டை நிரப்பட்டும். உம்முடைய மகிமை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகள் இரத்த நாளங்களுக்குள்ள உங்க வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். தரித்திரம் எங்கே சூழ்ந்து இருந்தாலும் சரி, தரித்திரம் இந்த வீட்டிற்குள் எங்கே இருந்தாலும் சரி, இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா. பாவத்தின் நிமித்தமாக சாபம், சாபத்தின் நிமித்தமாக தரித்திரம், தரித்திரத்தின் ஆவிகள் எல்லாம் முற்றிலுமாக வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. குடும்பங்களை சூழ்ந்து கொண்டு நிற்கிற தரித்திரத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது நீ வெளியேறு என்று உன்னை நான் கட்டளையிடுகிறேன். தெய்வ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஐஸ்வர்யத்தின் கரம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எவ்வளவு சம்பாதித்தாலும் வருமானங்கள் அழிக்கக்கூடிய பொல்லாத பிசாசை, கங்கனங்கட்டி நிற்கிற அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பிள்ளைகளை விட்டு நீ வெளியேறு என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த வீட்டிற்குள் உனக்கு அதிகாரம் இல்லை. அவங்க குடும்பத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை. பொருளாதாரத்தில் கை வைக்கிற பொல்லாத பிசாசை, கடன் பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்துகிற ஆவியை, அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போக நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை உங்கள் எல்லாவற்றையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் இப்பொழுது உங்களை சுட்டரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே ஓ சாத்தானே என்று நான் கடிந்து கொள்ளுகிறேன். அந்த வீட்டை விட்டு, பிள்ளைகளை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. எப்பொழுதும் வாயிலே தரித்திரமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியை, வாயை திறந்தால் எப்பொழுதும் தரித்திரமாகவே பேசுவது, ஆகாது, முடியாது, விளங்காது, உருப்படாது என்று பேசிக் கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்கிறேன். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எந்த மனுஷனுக்குள்ளிருந்து வருகிறதோ இப்பொழுதே அந்த மனுஷனுடைய வாய்களை நான் கட்டுகிறேன், நாவுகளை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களில் இருந்து கொண்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் கட்டுகிறேன் அப்பா. ஒரு தெய்வ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் மகிமை இப்பொழுது சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ராஜா, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீதியின் விளைச்சலை எங்களுக்கு வர்த்திக்க செய்கிறவர். ராஜா, ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு அள்ளி கொடுக்கிறவர் நீர். எங்களை விடுவிக்கிறவர், எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், விசேஷித்த நாமத்தை கொண்டவர் நீர். வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுகிறவர், ராஜ்யங்களை எல்லாம் நீர் ஆளுகிற தேவனாயிருக்கிறீர். ரபி எனப்பட்டவர் யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, எல்ஷடாய், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. யெகோவா ஈரே, வர்த்திக்க பண்ணுகிறவரே, மேசியா எனும் நாமம் உடையவரே, மனுஷரால் தள்ளப்பட்டீர், தேவனால் தூக்கி எடுக்கப்பட்டீர். இயேசுவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. ஒருவரும் பூட்ட விடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க விடாதபடி பூட்டுகிறவர், தாவீதின் திறவுகோலை உடையவர் நீர். நித்திய உடன்படிக்கையை உம்முடைய இரத்தத்தை வைத்து நீர் செய்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படி நீர் சிலுவையிலே நீர் தரித்திரரா நீர். அமராஜா, வைராக்கிய வாஞ்சையை உடைய பரிசுத்த ஆவியானவரை, இந்த நேரத்திலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும். மீதி எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இப்பொழுதே தரித்திரத்தின் ஆவிகள் விலகி ஓடுவதாக, தரித்திரத்தின் ஆவிகள் விலகி ஓடுவதாக, தரித்திரத்தின் ஆவிகள் இப்பொழுது விலகி ஓடுவதாக. இப்பொழுது குடும்பங்களில் இருக்கிற தரித்திரத்தின் ஆவிகள், கணவனிடத்தில் இருக்கிற தரித்திரத்தின் ஆவிகள், மனைவியினிடத்தில் இருக்கிற தரித்திரத்தின் ஆவிகள், மாமியாரிடத்தில் இருக்கிற தரித்திரத்தின் ஆவிகள், பிள்ளைகளின் மூலமாக வருகிற தரித்திரத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் இப்பொழுது நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் அவைகளை கட்டுகிறேன் சுவாமி. ஓ ரிபலாபா ஷாபலாபா ரிகலாபா ரிபிலி யாந்துனா திக்கலா தி ஆந்துனாதி. இப்பொழுதே ஒரு மகிமை, உடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் சுவாமி. சுட்டெரிக்கும் வல்லமை, பிசாசுடைய சகல கிரியைகளும் குடும்பங்களுக்கு எதிராக எழும்பக்கூடாது என்று சொல்லி, மாந்திரீகம் தரித்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக, ஒன்றுமே இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி,
மாந்திரிகம், சூனியம், பில்லி சூனியங்கள் செய்யப்பட்ட செய்வினை தகடுகள், கட்டுகள், கயிறுகள் எல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் அக்கினினாலே அது சுட்டரிக்கப்பட்டு பட்சிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறீர். சிலுவையில் நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் முடித்தவர், மாம்சத்தில் வெளிப்பட்டவர். அப்பா, உடைய மகிமை இப்பொழுதும் இறங்கட்டும் அப்பா. வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வமே, எங்களுக்காக பரிதவிக்கிறவரே, எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட ஜெபிக்கிறவரே, வாக்கு தத்தங்களை தந்தவரே, தந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவரே, நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே, அவரை நான் உம்மை விசுவாசித்தபடினாலே நான் பேசுகிறேன். உம்மை அறிந்திருக்கிறபடினாலே நான் பேசுகிறேன். என் தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறபடினாலே நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தரித்திரத்தின் ஆவிகள் இப்பொழுதே ஒன்றுமில்லாமல் போவதாக. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கிற என் தேவன் நீரப்பா. ஆமா ராஜா, இப்பொழுதும் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உருவாகட்டும், உண்டாகட்டும். தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறி கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது பிசாசுகள் இப்பொழுது நடுங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த வீட்டை விட்டு, குடும்பங்களை விட்டு அந்த தரித்திரங்கள் வெளியேறுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுக்கு எளிதாக எழுதப்பட்ட கையெழுத்துக்கள், இவர்கள் தரித்திரம் அடைய வேண்டும், இவர்கள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும், இவர்கள் உருப்படவே கூடாது, இவர்கள் எழுந்திருக்கக்கூடாது, இவர்கள் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் அழிந்து போக வேண்டும், மண்ணோட மண்ணாக வேண்டும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிற எழுத்தின்படி உள்ள ஒவ்வொரு அசுத்த ஆவியோட கிரியைகளும் அந்த பொருள்களும் எரிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இப்பொழுது அவைகளை நான் சுட்டரிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. மாந்திரிக தகடுகள், மந்திரவாதிகள், அதன் கிரியைகள் செய்த, அதற்கு இடையாக இருந்த, அதற்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொரு கிரியைகளையும் நான் அழிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, தேவ வல்லமை இப்பொழுதே அவர்கள் மேலே இறங்கட்டும். அவர்களை சுற்றிலும் பாதுகாப்பு அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மனுஷனை இயேசப்பா நீர் உண்டாக்கினீர், அவனை ஆசீர்வதித்தீர், அவனை பெருகும்படி அவனுக்கு நீர் கட்டளையிட்டீங்க சுவாமி. அமராஜா, இப்பொழுதே அப்பா அந்த பெருக்கம் உண்டாகட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் இப்பொழுதே வரட்டும். ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். ஓ ரீபாலாபா ஷாபாலாபா ரிக்கலாபா ரீபிலி ஏன் துன்னதி கலதி ஏன் துன்னதி. அப்பா, வானம் கர்த்தருடையது, பூமியையோ நீர் மனுபுத்திரனுக்கு கொடுத்திருக்கீங்க சுவாமி. அமராஜா, எங்களுக்காக அந்த பூமிக்கு நீர் இறங்கி வந்தீர், எங்களை மீட்டெடுக்கும்படியாக. அம்மா சுவாமி, நாங்கள் தரித்திரனாக இருப்பதற்காக அல்ல, எங்களை விடுவிக்கும்படி நீர் வந்தீர். எபிரேயர் 9:12 வாசிக்கிறோம், வெள்ளாட்டு கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை நீர் உண்டு பண்ணினீர். இருளின் அதிகாரத்தில் நின்று எங்களை விடுதலையாக்கி உம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு எங்களை நீர் உட்படுத்தி இருக்கீங்க. பிசாசானவன் தொட முடியாது, பிசாசின் கிரியைகள் உடைய பிள்ளைகளை நெருங்க முடியாது. தரித்திரம் இனி இருக்காது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் மாறி போகட்டும். குடும்பத்தில் இனி பணங்கள் சேரட்டும். அமராஜா, கடன் பிரச்சனைகள் மாறட்டும். கடன் பிரச்சனையினால் நெருக்கப்பட்டு, ஐயோ நான் வாழ்வதா சாவதா, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்வதென்று தெரியவில்லையே, எனக்கு வருமானங்கள் இல்லையே, எனக்கு வழி இல்லை என்று திகைத்து கொண்டு நிற்கிற திக்கற்றவர்களை பார்த்து நான் இப்பொழுது நான் பேசுகிறேன். அப்பா, தரித்திரத்தில் நிற்கிற பிள்ளைகளை பார்த்து நான் இப்பொழுது நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட தரித்திரம் இப்பொழுது இதை கேட்கிற உங்களை விட்டு ஓடுவதாக, உங்களை ஐஸ்வர்யமும் சந்தோஷமும் சமாதானமும் தேடி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சவிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அமராஜா, இப்பொழுதும் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அது எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் சரி, தலைமுறையாக ஐயோ நாங்கள் வருமானங்களை சேர்த்து வைக்க முடியவில்லை, எங்களுக்கென்று ஒன்றுமே கிடையாது, நாங்கள் அன்றைக்கும் பிச்சைக்காரர்களைப் போலதான் இருக்கிறோம், இன்றைக்கும் தரித்திர கோலத்தில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது என்று
புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட தரித்திரத்தின் ஆவி, சாபத்தின் ஆவிகள் இப்பொழுதே நீக்கப்படுவதாக. அப்படிப்பட்ட சாபங்கள் இப்பொழுதே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே அவர்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜாவுடைய வல்லமை இறங்கட்டும். சாபங்கள் முற்றிலுமாய் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்றென்று வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய எங்களுக்கு நீர் கொடுத்து இருக்கிறீங்கப்பா. ஆமா ராஜா, அந்த ஆசீர்வாதங்கள் இப்பொழுதே கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கட்டும். தரித்திர கோலங்கள் மாறட்டும். ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். பிசாசானவன் ஒரு வழியை அடைத்தால் நீர் 7 வழிகளை திறக்கிறவர். எங்களுக்காக 7 அல்லப்பா, நீர் 70 வழிகளை, 7000 வழிகளை எங்களுக்காக நீர் திறக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். அமராஜா, இப்பொழுதும் உடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. அமராஜா, நீர் எங்களுக்காகவே இந்த பூமிக்கு வந்தீங்க. நாங்கள் தரித்திரராக இருக்க வேண்டும் அல்ல, நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்பதற்காக நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தீங்கப்பா. எங்களுக்காகத்தான் நீர் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினீங்க. இந்த தரித்திர கோலத்தில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை மாறும்படியாக, தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை எளிய திக்கற்ற விதவைகள் அனாதைகளுக்காக இயேசுப்பா நீர் இந்த பூமியில் வந்து நீர் இரத்தம் சிந்தி மரித்திருக்கீங்க. அவர்களும் ஐஸ்வர்யமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக நீர் இந்த பூமியில் இரத்தம் சிந்தி இருக்கிறீங்கப்பா. 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கிறபடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அதுதான் இந்த கிருபை. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஓ ரிபலப ஷபலப ரிக்கலப ரிபலியாந்துனதி. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை, எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. இயேசுவே நீர் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து நீங்கள் மறிச்சிருக்கீங்க. நாங்கள் தரித்திரராய் இருப்பதற்காக அல்ல, நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்பதற்காக நீர் தரித்திர கோலத்தை எடுத்திருக்கிறீங்க. சிலுவையில் தரித்திரரானீர் எதற்காக? உம்முடைய பிள்ளைகள் தரித்திரர் ஆகக்கூடாது என்பதற்காக, உம்முடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்பதற்காக. அந்த வல்லமை, அந்த இரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்படுவதாக. தரித்திரங்கள் மாறட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாக மாறட்டும் அப்பா. தரித்திரங்கள் மாறி ஐஸ்வர்யம் உண்டாவதாக. யாரெல்லாம் இப்பொழுது தரித்திரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் மாறி இப்பொழுது ஐஸ்வர்யத்தின் கதவுகள் திறக்கட்டும். ஐஸ்வர்யத்தின் வாசல்கள் திறக்கட்டும். இனி இந்த பிள்ளைகள் எதை செய்தாலும் அது பலிக்கட்டும் அப்பா. அது நூறத்தையான பலனை கொடுக்கட்டும் சுவாமி. இந்த பிள்ளைகள் எந்த காரியங்களை செய்தாலும் சரி, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்கிற வார்த்தையின்படி அவர்கள் கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடட்டும். அவர்கள் எதை செய்தாலும் சரி அது வாய்க்கட்டும். நூறத்தனையான பலனை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். மீதி எடுக்கட்டும் அப்பா. 12 கூடை நிறையா நீ மீதி எடுக்க வைத்ததுபடியே உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் தங்கள் வருமானத்திலிருந்து அவர்கள் மீதி எடுக்கத்தக்கதாகவும் குடும்பங்களிலே சேர்த்து வைக்கத்தக்கதாக மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக திரளான ஐஸ்வர்யத்தை நீர் கொடுத்தீரீர், அதற்காக நன்றி. இப்பொழுதே நீர் கொடுக்கிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதற்காக நன்றி. ஐஸ்வர்யத்தின் கதவுகள் திறப்பதற்காக நன்றி. ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறப்பதற்காக நன்றி அப்பா. இடங்கொள்ளாது மட்டும் நிரப்புகிற உடைய பரலோகத்தின் கதவுகள், வானத்தின் பலகணிகளின் கதவுகள் இப்பொழுதே திறப்பதற்காக நன்றி. வெள்ளியும் பொன்னும் இப்பொழுதே இயேசுப்பா உம்முடையதாக இருக்கிறதை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர், அதற்காக நன்றி. ஐஸ்வர்யத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்த போறீர், அதற்காக நன்றி. கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தரித்திரங்களை மாற்றி போட்டீர், நன்றி. தரித்திரத்தின் ஆவிகளை நீர் விரட்டினீர், அதற்காக நன்றி. பிசாசுடைய சகல கிரியைகளும் சகல கட்டுகளையும் நீர் அறுத்து போட்டீர், அதற்காக நன்றி. கட்டுகளை நீர் உடைத்தீர், அதற்காக நன்றி. இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முழு விடுதலையை கொடுத்து அவர்களை இயேசுப்பா நீர் பலப்படுத்துகிறீர், அதற்காக நன்றி. அமராஜா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக மாற்றுவாராக என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்து காணப்படட்டும் என்று சொல்லியும் இயேசுப்பா உம்முடைய அளவில்லாத கிருபையும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளை மூடி நிரப்பட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.